गणपतये नमः। ओं संसरस्वत्यै नमः। ओं गुरुभ्यो नमः। ओं ब्रह्मा विष्णु रुद्र महेश्वर सदाशिव दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देव्यै नमः। ओं प्रसीद विश्वेश्वरि विश्वप्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामे मन्त्रविग्रहे प्रसीद सर्वेश्वरि सर्वरूपिणी। ओं शान्तिः शान्तिः शान्तिः। ओं आनो भद्राः कृतवो इन्दु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யகரிங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 57வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ சிவாயை நமஹா. ஓம் ஸ்ரீ சிவாயை நமஹா. ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதி சுபிக்ஷம் ஏற்படுவதற்காக, சுபிக்ஷமாக இருக்க வேண்டும், எதுக்கும் பத்தாக்குறை இருக்கக்கூடாது, எல்லா விதத்திலையும் அது பக்தி பொருளாகட்டும், ஞான பொருளாகட்டும், இல்லை தனப்பொருளாகட்டும், எதானாலும் பரவாயில்லை, எதேஷ்டம் அபண்டண்டாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்கு ஆதிசங்கர பகவத் பார்த்து இந்த ஸ்லோகத்துக்கு கொடுத்ததான பலஸ்ருதி. சங்கல்பம் என்பது சர்வ சம்பத் சமர்த்தியர்த்தம் சப்த பஞ்சாசத் ஸ்லோகம் ஜிபேது. சர்வ சம்பத் சமர்த்தியர்த்தம் சப்த பஞ்சாசத் ஸ்லோகம் ஜிபேது. சம்பத்து என்பது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொன்று சம்பத்து. பிரம்மச்சாரிக்கு ஒரு சம்பத்து, கிரகஸ்தனுக்கு வேறொரு சம்பத்து, வானப்பிரஸ்தனுக்கு இனியொரு சம்பத்து, சன்னியாசிக்கு வேறு ஒன்று சம்பத்து. எல்லாருடைய சம்பத்தும் எல்லாருக்கும் காமன் கிடையாது. இருந்தாலும் செல்வம் என்பது எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடியதான ஒரு சம்பத்து. பிரம்மச்சாரிக்கு வித்தை தான் அவருடைய சம்பத்து, கிரகஸ்தனுக்கு சந்தானங்கள் தான் சம்பத்து, வானப்பிரஸ்தனுக்கு அல்லதொல்லை இல்லாத வாழறதுக்குள்ளதான இடம்தான் அவனுடைய சம்பத்து, சன்னியாசிக்கு பரோபகாரம் தான் சம்பத்து. இப்படி 4 ஆசிரமங்களுக்கு 4 விதமான சம்பத்துக்கள் உண்டு. இறைவனுடைய பெரிய சம்பத்து பக்தி. பக்தர்களிடம் இருந்து பெறக்கூடியதான பக்தி தான் இறைவனுடைய சம்பத்து. பக்தனுக்கு இருக்கக்கூடியதான சம்பத்து என்ன? இறைவனிடம் இருந்து கிடைக்கக்கூடியதான கடாட்சம், அருள், பார்வை, அனுகிரகம், இதுதான் அவனுடைய சம்பத்து. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சம்பத்து மாறப்படும். ஆகவே பகவத்பாதர் சொல்றார் அப்படின்னா, சர்வ சம்பத், எல்லா விதமான சம்பத்தும் யாராருக்கு எந்தெந்த ஆசிரமிகளுக்கு எப்பேற்பட்ட சம்பத்தோ அந்தந்த சம்பத்து கிடைக்கும்படியாக உன்னுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை உருவாக்கியிருக்கார். ஸ்லோகத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, பராசக்தி அம்பாள் தேவியினுடைய கடைக்கண் பெருமையைத்தான் சொல்லுகிறார். இன்னும் ஒரு ஸ்லோகத்துக்கு கூட அம்பாளுடைய கடைக்கண் மகாத்மத்தை, கண்களை பற்றி வர்ணிக்கிறார். ஜபிக்க வேண்டியதான முறை காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 6 நாட்கள் தினந்தோறும் 25,000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தி அடைய வைக்க வேண்டும். அப்படி சித்தி அடைக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் ஒவ்வொருவருக்கும் தேவையான செல்வத்தை பெற்றுக்கொள்ளலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்று செல்வம், சகல சுகங்களையும் அனுபவிக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்படும். நாட்டிற்கும் வீட்டிற்கும் சுபிக்ஷம் ஏற்படும். ஸ்கேர்சிட்டி, பாவர்ட்டிங்கிறது இல்லாமல் எல்லாருக்கும் சுக சமிருத்தியோடு வாழக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு உண்மையான பக்தனுக்கு அல்லதொல்லை இல்லாமல் இறைவன் நாமத்தை சொல்லவும், இறைவனை பஜனை பாடவும், சொற்பொழிவு கேட்கறதுக்கும் வசதி பண்ணி கொடுத்தா அதே அவனுக்கு பெரிய சம்பத்து, அது பெரிய செல்வம். இப்படி செல்வத்தினுடைய மாற்றங்கள் பலது உண்டு. யாராருக்கு எது தேவை, எந்தெந்த நேரத்தில் எது தேவையோ அதெல்லாம் அந்த சம்பத்தாய் மாறுகிறது. நிவேத்தியம் தேன், பால், பாயசம் இவைகளை அம்பாளுக்கு நிவேத்தியம் செய்ய சொல்லியிருக்கார். இதற்குரியதான சக்கரம், சக்கரம் ஹொரிசோண்டல் ஃபார்மில் இருக்கக்கூடியதான சத்துராகிருதி. அது உள்ள ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படின்னு 2 தடவை மேலையும் கீழுமா ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரமே ஐஸ்வர்யத்தை சொல்றது, சமிருத்தியை சொல்லுகிறது. 3 தெய்வங்களுடையும் சக்தி ஐம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம். ஐம் என்பது வலது கண்ணு, ஹ்ரீம் என்பது 3வது கண், க்ளீம் என்பது இடது கண். அதுக்கு நடுவே ப்ரூமதத்தில் வரக்கூடியதான அந்த கண்ணினுடைய நுனியில ஹ்ரீம் அப்படி அந்த ஸ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை சொல்லலாம். ப்ரூமதத்துக்குரியதான பீஜாட்சர மந்திரம் ஹ்ரீம் தான். இருந்தாலும் அந்த ஹ்ரீமுக்கு மேலே ஸ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சரத்தை சொல்ல வேண்டும். நிறைய பேர் கண்மச்சி போட்டுக்கிறதான வழக்கம் உண்டுல்வா. கண்ணு போட்டதுக்கு கடைசியில் கண்ணினுடைய இந்த எண்டில் அங்கே ஒரு சின்ன இந்த மாத்வாலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு சந்தனத்தை இருக்கிற வழக்கம். இன்னைய காலத்துலலாம்
அப்படிலாம் இருந்து அங்கே ஒரு சின்ன ஒரு ரவுண்டு சந்திரநாட்டம் அங்கே போடுவா கண்ணனுடைய அந்த எண்டில், அந்த மிழியினுடைய எண்டில். அதுதான் அது மாதிரி அந்த ஸ்ரீம் அப்படிங்கிறதான சர்வ சமிருத்தியையும் அஷ்டைஸ்வரியங்களையும் கொடுக்கக்கூடியதான மந்திரம் இந்த ஸ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம். இப்போ ஏற்பட்டதான ஒரு சக்கரத்தை வரைச்சு அதில் ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரங்களை 2 தடவை எழுதி அதுக்கு மேலே பஞ்சமுக தீபத்தை ஏற்றி வைத்து அம்பாளை தியான ஆவாகனம் பண்ணி பஞ்சோபச்சார பூஜை பண்ணி நிவேத்தியம் கொடுத்த பிறகு இந்த மந்திரத்தை, இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து சித்தி அடைய வைக்க வேண்டும். ஸ்லோகம்: திருஷா திராகீயஸ்ய தர தலித நீலோல்பல ருச்சா தவீயாம்சம் தீனம் ஸ்னபய கிருபயா மாமபி சிவே அனேனாயம் தன்யோ பவதி நச்சதே ஹானி இரியதா வனே வா ஹர்மே வா சமகர நிபாதஹ ஹிமகரஹ. திருஷாத்ராகீயஸ்ய தரதலித நீலோல்பலருச்சா தவீயாம்சம் தீனம் ஸ்னபய கிருபயா மாமபி சிவே அனேனாயம் தன்யோ பவதி நச்சதே ஹானி இரியதா வனே வா ஹர்மே வா சமகர நிபாதோ ஹிமகரஹ. திருஷா அப்படின்னா பார்வை, எப்பேற்பட்டதான பார்வை. திராகீயஸ்யா தீர்க்கமாக இருக்கக்கூடியது, ரொம்ப நீளமாக இருக்கக்கூடியது, சின்ன பார்வையெல்லாம் கிடையாது. பிரம்மாண்டத்தை தன் கண்களாலே பார்க்கக்கூடியவள் அம்பாள். பிரம்மாண்டத்துக்கு எல்லை உண்டா? இல்லை. எல்லையில்லாத அந்த பிரம்மாண்டத்தை அம்பாள் தன்னுடைய கண் பார்வைக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்காள். அப்படி என்றால் எல்லையில்லை சொல்வது சாதா ஜனங்களுக்கு. அம்பாளை பொறுத்தவரையில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கக்கூடியதான வார்த்தைகளை சொல்வதற்கு சம்ஸ்கிருதத்தில் திராகி அப்படின்னு சொல்லுவார்கள். உலகத்தை ரொம்ப நீளமான ஒரு பொருள் ஏதாவது இருந்தால் அதை விட அதிகமானது அம்பாளுடைய இந்த தீர்க்க திருஷ்டி. கர்ணங்கள் வரையில், அதாவது காது வரையில் நீண்டு இருக்கக்கூடியது அம்பாளுடைய அந்த நீரோல்பலம் போன்றதான கண்கள். அந்த நேத்திரங்கள் தர தலித நீலோல்பல ருச்சா, கொஞ்சமாக விடர்ந்திருக்கக்கூடியதான நீலோல்பல புஷ்பத்தை போல. பூர்ணமாக நீலோல்பலம் விடர்ந்தாச்சா அது கண்ணோட அழகு இருக்காது, கண்ணோட ஆக்கிருத்தியில் இருக்காது, மாறிடும். மொட்டு கொஞ்சமாக புஞ்சிரிப்பு இருக்கிற மாதிரி கொஞ்சம் விடர்ந்திருக்கக்கூடியது, அது கொஞ்சம் தர தலித நீலோல்பல ருச்சா. அது கொஞ்சமாக சிரிக்கிற மாதிரி விடர்ந்திருக்கக்கூடியதான ருச்சா, காந்தியோடு இருக்கக்கூடிய. இந்த ருச்சா அப்படிங்கிறதுக்கு பலவிதமான அர்த்தம் உண்டு. ருச்சி, டேஸ்ட்டு இல்லைவா? கண்ணுக்கு ருச்சி இருக்குது, அதே மாதிரி நாக்குக்கும் ருச்சி இருக்குது. கண்களுக்கு ருச்சி இருக்குது அப்படிங்கிறது சம்ஸ்கிருத கவிதைகளில் நிறைய பார்க்கலாம். முக்கியமாக திவ்ய கவிகள் ஆதிசங்கர பகவத்பாதர், காளிதாசர் போன்றவர்கள் உபயோகப்படுத்தக்கூடியதானது. நாக்குக்கு மட்டுமல்ல ருச்சி, கண்களுக்கும் ருச்சி உண்டு. கண்கள் தான் முதல்ல ரசிக்கிறது, அதன் பிறகுதான் நாக்கு ரசிக்கும். கண்களாலே பார்த்ததுனால தான் இது லட்டு, இது ஜிலேபி, என்ன ஸ்வீட்டு, இதில் காரம் அப்படிங்கிறது விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. காரமான பொருட்களை பார்க்குறது கண்களில் தண்ணி நிறையும். அந்த கண்ணுக்கு, அந்த கண்ணீருக்கு உப்புரசம் இருக்கும். ஸ்வீட்டை பார்க்குற நேரத்தில் கண்ணில் தண்ணி நிறையும். பகவானுடைய நல்ல அலங்காரங்களை பார்க்குற நேரத்தில் கண் நிறையும். பக்தி பரவசத்தோட இறைவனுடைய நாமங்களை புகழ்வதற்கு நேரத்திலையும் கேட்கிற நேரத்திலையும் கண்ணில் தண்ணி நிறையும். அது ஸ்வீட் கண்ணீராக இருக்கும். அது ஆனந்த கண்ணீர்னு பேர். அப்போ நாக்கில் ஒரு பொருளை போடுகின்ற நேரத்தில் அது ரசம், அது கிரியேட் பண்ணுறதில்ல. நவரசங்களையும் கிரியேட் பண்ணக்கூடியது நாக்கு. இதுக்கு முன்னாடி சொல்லி தந்திருக்கோம். ஒரு நாளைக்கு நாக்கில் உமிழ்நீருங்கிறது ஒரு 500 ml-லேருந்து 1500 ml, 1/2 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட்டோட பாடியில். பகவன் நாமாவை சொல்ல 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 இந்த நாக்கில் அந்த உமிழ்நீர் ஊறுமானால் அது தேனுக்கு சமமாகும், அமிர்தத்துக்கு சமமாகும் என்பது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் கண்களுடைய ருச்சி இந்த நீரோத்பல புஷ்பம் இரவு நேரத்தில் தான் விடரும், பகல் நேரத்தில் அது சுங்கிவிடும். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தை நாம் கற்றுக்கொண்டோம். மகாலட்சுமி என்பவள் நீரோத்பல புஷ்பத்துக்குனுடைய உள்ள, அது அல்லி தாமரை இனத்தை சேர்ந்தது, அது உள்ளே வாசம் செய்யறாள் தேவி. அதனால் அந்த புஷ்பத்துக்கு அழகு அதிகமாகிறது, பிரபை அதிகமாகிறது. அதே நேரத்தில் பகல் நேரத்தில் அம்பாளுடைய கண்களுக்குள்ளே உட்கார்றா. அப்படி 24/7 லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறது. அம்பாளுடைய கண்கள் என்பது கருணாரசம் இருக்கக்கூடியதான மகா சமுத்திரம். கருணா சமுத்திரத்தில் இருக்கிறதான அந்த கண்களில் இருக்கிறதான விழிகள்
அதை ஜீவன்கள் என்று சொல்கிறோம். சதாசிவ தத்துவம், சிவம் அப்படிங்கிறதான ஜீவ தத்துவம். எல்லாருக்கும் தெரியும், மீன்களுக்கு வாழ வேண்டுமானால் ஜலம் தேவை. ஜலத்தில் அவர்களால் வாழ முடியும். ஜலத்துக்கு வெளியே அவர்கள் இருந்து போயிடுவார்கள். இந்த மீன்களை போன்றவர்கள் மனித ஜென்மா அல்லது அனைத்து ஜீவராசிகளுடைய இந்த ஜீவாத்மா என்பது அந்த கருணா சமுத்திரத்தில் அது எதேஷ்டம் சுகசௌக்கியமாக சந்தோஷமாக சஞ்சாரம் செய்கிறது. மீன்கள் நல்ல ஜலபரணியில் எப்படி சுவாரஸ்யமாக அது ஓடி விளையாடி கொண்டிருக்குமோ அதுபோல அம்பாளுடைய கடாட்சம் என்கிறதா அந்த வலயத்துக்குள்ள அம்பாளுடைய கடாட்சம் இருக்கும் வரையில் நமக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சகுசௌக்கியமாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதான தத்துவம். அந்த இறைவன் கிருபை கடாட்சம் எப்போ இருக்கா இல்லாமல் ஆகிறதோ அப்போ நாம் இறந்து விடுவோம். அதுதான் அந்த மீன்களை இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் பகவத் பாதர் உபமையாக காட்டி வியாக்கியானம் பண்ணார். அந்த மீன்களுக்கு ஜலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதனுடைய வாழ்வுக்கு, அது மாதிரியே மனித பிறவியான நாமளும் அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கிற வரையில் தான் நம்மளால எதேஷ்டம் சுகசௌகரியமாக சௌக்கியமாக வாழ முடியும். அப்போ இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சுபிக்ஷம் ஏற்படுவதற்காக, சர்வாபிஷஸ்தி உண்டாகிறதுக்காக, நம்ம ஜோதிஷாஸ்திரத்தில் சர்வாபீஷ்ட ஸ்தானம்ங்கிறது 11வது வீடு. அந்த 11வது பாவாதிபதி 11ஆம் பாவத்தில் உட்காருது, லாபஸ்தானங்களில் உட்காருது, 5, 9 பாவங்கள் உட்காருது, லக்னத்தில் உட்காருது, எல்லாம் ரொம்ப அபீஷ்டமான சித்தியை சொல்லுகிறது. பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறதான யோகம் ஏற்படுகிறது. திரும்ப திரும்ப சொல்றேன், செல்வம் மட்டுமல்ல ஒருத்தனை பணக்காரனாக்குறது. வித்தையினாலையும் பணக்காரனாக முடியும், அன்புனாலையும் பணக்காரனாக முடியும், சேவையினாலையும் பணக்காரனாக முடியும், பணத்தினாலையும் பணக்காரனாக இருக்க முடியும், நல்ல ஒழுக்கத்தினாலையும் பணக்காரனாக இருக்க முடியும். இப்படி எந்த காம்பினேஷன்ஸில் இருக்கோ அந்த பிளானட்டரி பொசிஷன் அதுக்கேற்றபடி சில பேருக்கு அந்த சர்வாபீஷ ஸ்தானம் உண்டாகும். சில பேர் வித்யாவதிகளாக மாறிவிடுவார்கள், சில பேர் தனாதிபதிகளாக மாறிவிடுவார்கள். இப்படியெல்லாம் வரத்துக்குள்ளதான காரணங்கள் உருவாகிறது. ஆகவே ருச்சகா அந்த ருச்சியை சொல்றார். தவீயாம்சம் தீனம், தூரத்தில் இருக்கக்கூடியதான தரித்திரனான ஒருவன். யாரு அந்த ஒருவன்? அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு எல்லை அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். எல்லை இல்லாத அளவுக்கு வியாப்தமாக இருக்கக்கூடியது இந்த யூனிவர்ஸ் அல்லது இந்த பிரம்மாண்டம். அதுக்கு அதனுடைய எல்லைக்கு அப்புறமா இருந்த அம்பாளுடைய பார்வை படாது அப்படிங்கிறதான அர்த்தம் இதிலிருந்து. ஆனால் அப்படி கிடையாது. அம்பாளுடைய பார்வை அனைத்து ஜீவராசிகளிலையும் படுறது அப்படின்னு அம்பாளுடைய ஓன் கன்விக்ஷன். ஆனால் பகவத் பாதர் இங்கே பராசக்திக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த ஸ்லோகத்தை உண்டாக்குற நேரத்தில் அவருக்கு சில சந்தேகங்கள் எல்லாம் உருவாகுது. இந்த சந்தேகங்கள் எதனால் உருவாகிறது? அம்பாள் தான் இவருடைய மனசில் உட்காந்து உருவாக்குறான். அப்போதான் இவர்கிட்ட இருந்து பெஸ்ட் டேலண்ட் வெளியில் வரும். இவர் திவ்யத்துவம் இருக்கக்கூடியதான திவ்ய கவி அப்படிங்கிறதை ப்ரூவ் பண்ண வேண்டாமா? எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைகளை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பா. அவங்ககிட்ட இருக்கக்கூடியதான த பெஸ்ட் டேலண்ட் வெளியே வர வரையில் அவங்க உற்சாகம் பண்ணிகிட்டே இருப்பா, என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பா. அதுபோலவே பராசக்திக்கு பகவத் பாதருடைய திருவதனத்திலிருந்து வர வேண்டியதான சில வார்த்தைகள், சில ஸ்லோகங்கள் எல்லாம் வரத்துக்கு ரொம்ப பிரியம் காட்டக்கூடியது. நாம பாராயண பிரீத நந்தி வித்யா நடேஸ்வரே மகாநிலிதா சஸ்நாமத்தில் யாரெல்லாம் நாமபாராயணங்களை செய்கிறார்களோ அவர்களை அம்பாள் ரொம்ப பிரியமாக உட்கார்ந்து பொறுமையோடு உட்கார்ந்து கேட்பல் அப்படிங்கிறார். எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் பராசக்தி பக்தர்களுடைய பாராட்டுகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே மாட்டா. எவ்வளவுதான் பேரண்ட்ஸ் பிஸியாக இருந்தாலும் குழந்தைகளுடைய நல்வாழ்வை பற்றி நினைத்து பார்ப்பார்கள். அவர்கள் செய்யக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பாராட்டும்படியான அளவுக்கு டைம் கொடுத்து பொறுமையாக உட்கார்ந்து ரசிப்பார்கள். அதுபோலவே நாம் செய்யக்கூடியதான பக்தி பரவசம் அடைந்ததான என்ன சிறு பூஜையானாலும் பரவாயில்லை, சின்ன உபகாரமானாலும் பரவாயில்லை, கொஞ்சம் கதை கேட்டாலும் பரவாயில்லை, ஒரு நாமத்தை சொன்னாலும் பரவாயில்லை, ஏகாட்சரம் அப்படிங்கிறதான ஓம் இத்தேகாட்சரம் பிரம்ம வியாக்கரன் அனுஸ்மரன், ஒரு தடவை ஓம் அப்படிங்கிறதான பிரணவ மந்திரத்தை சொன்னால் கூட பரவாயில்லை, பொறுமையாக உட்கார்ந்து கேட்கக்கூடியதான அம்பாளுடைய அந்த ரசனை, அந்த ருச்சியைத்தான் பகவத் பாதரிங் எடுத்து வியாக்கியானம் செய்ய போகிறார். ஸ்னபய கிருபையா மாமபி, அந்த உன்னுடைய கடாட்சம் என்பது எப்படி இருக்கிறது? கருணை நிறைந்ததான கடாட்சம் அல்லவா? அந்த கருணையோடு இருக்கக்கூடியதான கடாட்சத்தால என்ன ஸ்நானம் பண்ணி விடு அப்படிங்கிறார். ஸ்னபய கிருபையா, தயவு செஞ்சு என்ன குளிப்பாட்டி விடு. கொஞ்சம் ப்ரோக்ஷன் பண்ணா போறதா? இல்லை, குளிப்பாட்டின அப்படிங்கிறார். அவ்வளோ பூர்ணமா மேல உன் கடாட்சம் வர வேண்டும். மாமபி என் மேல எப்பேற்பட்டவள் நீ? சிவே அப்படிங்கிறார். சர்வமங்கல ஸ்வரூபிணியான பராசக்தியை அம்பாளை அவருக்கு சிவே பர்வராஜபுத்திரி அப்படிலாம் கூப்பிடுறது ரொம்ப விருப்பம். எனக்கு அம்பாளுடைய பேரில் ரொம்ப விருப்பமான பேர் பார்வதி. அடிக்கடி சொல்றது உண்டு.
பார்வதி உமா இந்த 2 நாமங்கள்லாம் அப்படி எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியாது, அப்படி ஸ்தம்பிதமாயிடும். அதுபோல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பர்வதராஜபுத்திரின்னு சொல்ற மாதிரியே சிவே அப்படிங்கிறார். சிவேங்கிறதுக்கு பலவிதமான அர்த்தம் உண்டு, இதுக்கு முன்னாடி வியாக்கியானம் பண்ணியாச்சு. அனேனாயம் தன்யோ பவதி, இந்த கடாட்ச அபிஷேகத்தினால, உன்னுடைய பார்வையினால வரக்கூடியதான இந்த அபிஷேகத்தினால நான் என்ன ஆவேன் தெரியுமா, உத்தமமான ஒரு தன்யனாகி விடுவேன். என்ன மாதிரி ஒரு தன்யம் உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. உன்னுடைய அந்த கடாட்சம் மட்டும் எனக்கு வந்து கிடைச்சா போரும். சும்மா சின்னதா ஒரு சின்ன கடாட்சமும் போராது, என்ன கருணா சமுத்திரமான அந்த கடாட்சத்தினால என்ன அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். எல்லாரும் பகவானுடைய ஒரு பார்வை கிடைக்கிறதுக்கு தான் அல்லவா பிரார்த்தனை பண்ணுவா. இங்க பகவத் சொல்றா தெரியுமா, உன் கடாட்சத்தினால் என்ன குளிப்பாட்டு அப்படிங்கிறார். ஒரு தாய் யாரை குளிப்பாட்டுவா, குழந்தைகளை தான் குளிப்பாட்டுவா. பெருசானதுக்கு அப்புறமா அம்மா அப்பா வந்து குழந்தைகள் குளிப்பாட்டுவாளா? இல்லை. நான் ஏன் அடிக்கடி அம்மா அப்பா சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, இந்த காலத்து நிறைய பேர் அப்பா தான் பண்றாது எல்லாம், அதனால அப்பாவே சேர்த்துக்கிறேன். ஒரு அம்மா செய்ய வேண்டியதால பல காரியங்கள் அப்பா தான் செய்து வைக்கிறார் இந்த காலத்துல. அது என்னமோ காலத்தினுடைய யோகம், விட்டு தள்ளுவோம். அனேனாயம் தன்யோ பவதி, அந்த கடாட்ச அபிஷேகத்தினால நான் என்ன ஆகிடுவேன் தெரியுமா, தன்யனாகி விடுவேன். கிருதார்த்தகா அப்படின்னு பேர். நச்சதே ஹானி நிறையதா, இதனால உனக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் வந்துடக்கூடாது. நஷ்டம் வராது. காரணம், சமுத்திரத்திலேருந்து 10 பக்கெட் தண்ணி தூக்கிட்டு வந்தால் நஷ்டமா வரும். எத்தனையோ கண்ட்ரிகள் டீசாலினேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு. உப்பு தண்ணியிலிருந்து மாற்றி ஸ்வீட் வாட்டர் ஆக்குறாத எடுத்துகிட்டே தான் இருக்கா. என்னைக்காவது குறைஞ்சல் வந்திருக்கா சமுத்திரத்தில்? தண்ணி குறைஞ்சது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? சமுத்திரம் தான் வந்து பூமி அட்டாக் பண்ணுறது சொல்லி அதுதான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆகவே என்ன சொல்லிட்டு வராங்க, ந சதே ஹானி நிதயதா, உன்னுடைய இந்த கடாட்சம் என் மேலே ஸ்நானமாட்டமாக நிறைய பொழிஞ்சா கூட உனக்கு அதில் ஒன்றும் பெரிய நஷ்டம் வந்துடாதுமா, அதில் எனக்கு சந்தேகமே இல்லை அப்படிங்கிறார். காரணம், அதை எதுக்கு உமோட சொல்கிறா அப்படின்னா, வனேவா ஹர்மேவா, வனத்திலேயும், ஹர்மம் அப்படின்னா பெரிய அரண்மனை கொட்டாரங்கள், ஆரண்யம் வந்து காடு வனங்கள். சமகர நிபாதகா, ஒருபோல தன்னுடைய கிரணங்களே கொடுக்கிறார். யாரு? ஹிமகரகா, சந்திரன். பகவத்பாதர் ஹிமகரகா அப்படின்னு அடிக்கடி யூஸ் பண்றார். சந்திரனோ சோமனோ யூஸ் பண்றது இல்லை வார்த்தையை. ஏன் அப்படின்னா, ஹிமகரன் அப்படின்னா குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். பக்தஜனங்கள் எல்லாருக்குமே, பக்தர்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் 3 விதமான தாபங்கள் இருக்கு. ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆத்மிகம் அப்படிங்கிறதால 3 தாபங்கள் இருக்கு. அதுதான் அடிக்கடி நம்ம ஓம் சாந்தி 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 அப்படி சொல்றோம். இந்த 3 தாபங்களையும் தீர்க்கக்கூடியதான வல்லமை படைத்தவர் யார் அப்படின்னா ஹிமகரன், சந்திரன். அதாவது 3 தாபங்களும் எங்க ஏற்படுகிறது? உடம்பில் ஏற்படுகிறது. உடம்பு என்பது வந்து சந்திரன். ஆகவே நம் உடம்பினால நமக்கே வந்து ஆறுதல் ஏற்படுகிறது. அதாவது நாம் நம்மளுடைய முயற்சியினால இறைவனை வழிபட வேண்டும். ரொம்ப கஷ்டப்பட்டு வழிபட வேண்டும். சில இடங்களில் ரொம்ப தீர்க்கமான ஒரு தபசிருந்து வழிபட வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். சும்மா அப்போ ஒரு தடவை கூப்பிட்டதுனால பகவான் தரல அப்படின்னு பகவான்கிட்ட கோச்சின ஓரத்தில் அர்த்தமே கிடையாது. ஒவ்வொரு பக்தர்களும் மகான்களும் யுகங்களாக பிரார்த்தனை பண்ணித்தான் ஒரு வரத்தை பெற்றிருக்கார்கள், அந்த இறைவனுடைய தரிசனத்தை அடைந்திருக்கார்கள். அதுபோல அதைத்தான் இங்கே எடுத்து சொல்றார் பகவத்பாதர். மனிதனுடைய வாழ்க்கையில வந்து தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படிங்கிறதான 4 விதமான சதுர்வித புருஷார்த்தங்கள் இருக்கு. அதுல மோட்சம் என்பது வந்து நிரந்தரமான புருஷார்த்தம். அதுல இந்த ஆன்மீகம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அந்த ஆன்மீகத்தை வந்து எப்படியாவது எல்லாம் ஸ்டாப் பண்றது 3 தொழில்கள். நம்ம கூட போறதுதான வேண்டான்னு சொன்னா கூட வந்து சேர்ந்துக்கு இந்த 3 விஷயங்கள். ஒன்று வந்து காமம், இன்னொன்று குரோதம், இன்னொன்று வந்து பயம். காமம், குரோதம், பயம் இருக்கக்கூடியவனுக்கு ஆன்மீகத்தில் வந்து உன்னதியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏதாவது ஒன்றில் மடங்கி இருந்துடுவா. அப்போ இந்த 3ஐயும் ஜெயித்தவனுக்குனால்தான் ஒரு ஞானி ஆக முடியும், ஒரு உண்மையான பக்தன் ஆக முடியும். ஞானி என்றால் என்ன அர்த்தம்? சமதிஷ்டி இருக்கக்கூடியவர். உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளையும் சமதிஷ்டி யாருக்கு இருக்கோ, அதாவது எல்லாருடைய உடம்பிலையும் இறைவன் தான் இருக்கார் அப்படிங்கிறதான கன்விக்ஷன் எவன ஒருவனுக்கு இருக்கோ அவன் தான் ஞானி. மற்றவங்கள்லாம் அறகுற ஞானி, அதாவது கொஞ்சம் 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 விஷயம் தெரியும். பூர்ணமாக சதா சர்வ காலத்திலையும் எப்பேற்பட்ட ஒரு நிலையிலையும் எல்லா ஜீவராசிகள்லையும் அந்த இறைவன் தான் குடிகொள்றார் அப்படிங்கிறதான் அந்த சமஷ்டி பாவனான்னு பேரு. இந்த கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி சமஷ்டி அல்லாத பாவனைக்கு பேர் வெஷ்டி பாவனா அப்படின்னு பேர். சமஷ்டி வெஷ்டி. சமஷ்டி எப்படின்னா எல்லா ஜீவாத்மாக்களும் சேர்ந்தாச்சுன்னா அது ஈஸ்வரன் ஆகிறார், அதுதான் சமஷ்டி. அப்ப இறைவன் யாரு அப்படின்னா அத்தனை ஜீவாத்மாக்கள் உலகத்திற்கு ஒன்று சேர்ந்தாச்சுன்னா அது இறைவன். விட்டு 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 இருக்கிற வரைக்கும் அது ஜீவாத்மா என்றதான பேர். அது வெஷ்டி. வெஷ்டினா இண்டிவிஜுவல். சமஷ்டி எப்படின்னா கிராஸ், ஃபுல். அப்படி
மொத்தமாக இருக்கக்கூடியதான இந்த தத்துவம் தான் இறை தத்துவம். விட்டு விட்டு விலகி இருக்கிற நேரத்தில் அதுக்கு ஜீவன் என்ற பேர் இருக்கு. அப்போதான் அதனால தான் ஜீவோ பிரம்மைவ நாபரான்னு வேதாந்தம் சொல்லுகிறது. ஜீவன் தான் பிரம்மம், அந்த பிரம்மன் தான் இறைவன். அந்த பிரம்மத்தினுடைய கடாட்சம் மாயையில பட்டதனால்தான் இந்த பிரபஞ்சம் உருவாகிறது. அந்த பிரபஞ்சம் உருவான பிறகு அதுக்கு தேவையான பஞ்சபூதங்கள், தசப்பிராணாதிகள், கர்மேந்திர ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாய் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் கிடையாது. இதுலேருந்து சூக்ஷ்ம சரீரம் உருவாகிறது. சூக்ஷ்ம சரீரத்தை பிறகு ஸ்தூல சரீரம் உருவாகிறது. ஸ்தூல சரீரம் தான் நம்ம உடம்புல கை, காது, மூக்கு, நாக்கெல்லாம் பார்க்க முடிகிறது. இப்படி மனிதர்கள் பக்தி ஸ்ரத்தையினால இறைவனை வழிபடுற நேரத்தில் சில கேள்விகள் எல்லாம் எழும்பும். நான் பாட்டுக்கு இறைவனை கூட்டிட்டு இருக்கேனே, என்ன பகவான் அனுகிரகம் பண்றதே இல்லையே. இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொன்னதுபடி அம்பாளுடைய கடாட்சம் விழாத இடம் இல்லை. அதனால்தான் அந்த திராகீயஸ்யா அப்படிங்கிறதான வார்த்தையை உபயோகப்படுத்தினார். திராகீயஸ்யா அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய நீளமான சக்தின்னு அர்த்தம். இருக்கிறதுலே பெருசு பிரம்மாண்டம் தான். அந்த பிரம்மாண்டத்துக்கும் அப்பேற்பட்டதான் நிலையில் இருக்கக்கூடியதான பராசக்தியினுடைய திருஷ்டி பாவனை. அம்பாள் அனைத்து ஜீவராசிகளையும் தன்னுடைய திருஷ்டியினால அனுகிரகம் செய்கிறாள். அந்த அனுகிரகத்துக்கு வரதான சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, யார் யார் எந்தெந்த நேரத்தில் பிறந்திருக்கார்களோ அந்த பிறப்புக்கு காரணமானது அவர்களுடைய கர்மவினை. அந்த கர்மவினைக்கு ஏற்றபடி ஜென்மம் உருவாகிறது. அதுக்கேற்ற மாதிரி தான் பார்வை கிடைக்கும். இப்போ சூரியனும் சந்திரனும் எல்லாம் மேலிருந்து பிரகாசிக்கிறார்கள். நடுவில் கார்மேகம் மறைத்து விட்டால் நாம் என்ன பண்ண முடியும் இல்லையா? அப்போ அந்த பார்வை பூர்ணமாக விடாது. கிரகணம் விட்டால் என்ன பண்ண முடியும்? அந்த பார்வை பூர்ணமாக நம்ம மேல் விடாது. அதனால தான் கிரகணத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு விருப்பம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மனிதனாக இருந்தால் கூட கொஞ்சம் சின்ன ஒரு சுடுகி வால் இருக்கும். இப்படியெல்லாம் பலவிதமான வித்தியாசங்கள் நம்மளால் பார்க்க முடியாது. அதுபோல இறைவன் எல்லாரிடமும் திருஷ்டி கொடுத்தாக்கார். ஆனால் இந்த கார்மேகம் மட்டும்தான பாவசக்தி இருக்கே நம்மளுடைய தலையில் எடுத்து அது நட்டு நடுவில் நிற்கும். அப்போ இறைவன் அனுகிரகம் பண்ணால் கூட பண்ணிகிட்டே தான் இருக்கார். அனுகிரகம் ஸ்பெசிஃபிக்காக பண்ண வேண்டாம், பண்ணிகிட்டே இருக்கார். என்ன பண்ண வேண்டியது இறைவனுக்கும் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய சிருஷ்டி. இங்கே நம்மளுடைய சொத்து ஆறாவது கையேறினா சும்மா விட்டுருவோமா? கோர்ட்டு கேஸு போலீஸில் போயிட்டு மாட்டோமா? அதே மாதிரி நம்மளுடைய இறைவன் நம்மளுடைய உடம்புல அவருடைய பெரிய சொத்தை வச்சுட்டு போயிருக்கார், ஜீவன். இது எப்படியாவது காப்பாற்றிட்டு வா அப்படின்னு. அதனால எல்லா தர்மத்தோட பெருசு ஜீவனை காப்பாற்றுற தர்மம் பெரிய தர்மம். அப்படி இருக்கிற நேரத்தில் பகவத்பாதர் சொல்றார், நான் தீனன் அப்படிங்கிறார். தீனன் அப்படின்னா ஏழை, பரமசாது, தரித்திரன். ஆதிசங்கர பகவத்பாதர் போட்டதார் ஒரு மகாத்மா தன்னை தரித்திரன் அல்லது தீனன் அப்படி சொல்லிக்கிறதுல என்ன விசேஷம்? அதுதான் ரொம்ப முக்கியமாக நினைச்சு பார்க்கணும் இந்த இடத்துல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தீனத்துவம். சில பேருக்கு எல்லாருக்கும் ஒன்றும் அனுபவிக்க முடியாது. சர்ப்பதோஷம்னு பேர் ஜோதிஷ் சாஸ்திரத்தில். ஜோதிஷ் சாஸ்திரத்தில் சர்ப்பதோஷம் இருக்கிறவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஒத்தி அனுபவிக்க முடியாது. இந்த சர்ப்பதோஷம்ங்கிறது என்னது? சக்தியினுடைய கோபதாபங்கள் தான் சர்ப்பதோஷம். பராசக்தியினுடைய கோபதாபங்கள் தான் சர்ப்பதோஷம். அந்த சர்ப்பதோஷம் எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு. அதனால்தான் சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க திருமணம் ஆன பிறகு போகம் பண்ணியாச்சுன்னா அது எஃபெக்ட் ஜாஸ்தி கொடுக்கும். சாதாரணமான நிலையில் அந்த தோஷம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் அப்புறமா இருக்கிற விஷயங்கள். பட் நான் எதுக்கு அடிக்கடி இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சர்வ சாஸ்திரங்களும் எதில் லீட் பண்ணுறது அப்படின்னா, பக்தர்களுடைய உண்மையான பக்தியை அவர்களே தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நம்பிக்கை வேண்டும் பக்தியில். அந்த பக்தியில் நம்பிக்கையோடு செய்யக்கூடியதான பக்தி, அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் பகவானிடம் யார் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு தான் இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இது இருக்கிறதான சத்தியம். அப்போ பகவத்பாதர் சொல்றார், நான் தீனன் அப்படிங்கிறார். அம்பாளுக்கு சுருக்குன அழகான பாயசத்தில் கல்லு கடிச்சா மாதிரி டக்குன்னு ஒரு செகண்ட் இருந்தா, சங்கரா நீ யாரு? என்னுடைய பரமேஸ்வரனுடைய புத்திரன். உனக்கு தரித்திரமா? நம்பவே முடிய மாட்டேங்கிறதே. ஏன் இப்படி சொல்லிக்கிறாய்? நீ உனக்கு தான் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேனே பகவானுடைய அனுகிரகம் உனக்கு இல்லாத மாதிரி வர யாருக்கா உண்டா? உனக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கு பாரு. சம்ஸ்கிருதத்தில் என்ன மாதிரி வாரி கொட்டுறாய் நீ? ஸ்கூலுக்கே பிரைமரி எஜுகேஷனே கிடையாது இருக்க பாவம். 5 வயசில் சன்னியாசம் வாங்கிட்டார். 8 வயசில் அவர் மத்திய பிரதேசம் போயிட்டார் தன்னுடைய கோவிந்த குருவாதர் குருவை பார்க்கறதுக்கு. 32 வயசுக்குள்ள என்னெல்லாம் பண்ணி முடிச்சுட்டார் அவர். இது சாதாரணமாக ஒரு பயல் கிராஜுவேஷன் பண்ணி முடிச்சா கூட ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சில விஷயங்கள் எழுத முடியாது. அப்பேற்பட்ட மகாத்மா கிட்டத்தட்ட 332க்கு மேலே கிரந்தம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆதிசங்கர பகவத்பாதர் 32 வயசுக்குள்ள. நினைச்சு பார்க்கணும். இத்தனையெல்லாம் இருக்கிற ஒரு மகாத்மா இப்போ இப்படி சொல்றானே அப்படிங்கிறதான் அம்பாளுக்கு பெரிய வருத்தமாக போயிடுது. அப்போ அம்பாளுக்கு சில கேள்வியை கேட்குறா பகவத்பாதர்கிட்ட. மானசீகமாகத்தான் அதெல்லாம் நடக்கிறது. இந்த கேள்வி சந்தேகம் நமக்குள்ளே எழும்பும். அதுபோல நமக்கு ரைட்ஸ் இருக்கு பகவானோட ஃபைட் பண்ணி வாங்கிக்கிறதுக்கு. என்னுடைய குருநாதர் ஸ்ரீராமேஸ்வரம் சார் எப்போ சொல்லுவார், கோ அண்ட் ஃபைட் வித் ஹர், டோன்ட் ஆஸ்க் மீ. நான் ஒன்றும் கிடையாது, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, அவகிட்ட போ,
எக்கச்சக்கமாக வச்சுட்டு இருக்கா. இதே பாவனை பல இடங்கள் நான் கூட உபாசனா மார்க்கங்கள்ல பண்ற வழக்கம் உண்டு. ஏன் கல்வினே கூப்பிடுவேன். ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தில் விருத்தான வசிநாதிவாதிகள் சொல்லியிருக்கா. நான் சொன்னால் அதிகமாகாது, நான் சொல்றது தப்பாகாது. அதனால கேள்வி உனக்கு செவிடு இல்லையா, அவன் காதில் அடைஞ்சு போயிடுச்சு போட்டிருக்கு, எத்தனை சொன்னாலும் எவ்வளோ ப்ரே பண்ணாலும் காதில் விட மாட்டேங்கிறது உனக்கு. அப்படி பகவானுக்கு ரொம்ப ரசிக்கக்கூடியதான ஒரு நிலைமை இது. பகவான் ஒன்று நம்ம தப்பாக நினச்சிக்க மாட்டார், நம்மகிட்ட கோவதாவும் பண்ணிக்க மாட்டார், ரொம்ப ரசிப்பார். இப்போ குழந்தைகள் வந்துட்டு என்னெல்லாமோ அதான் எல்லாமே சொல்லும். இந்த ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா பேகை கூட கைட்டு வச்சிருக்க மாட்டா. தாய் தந்தைகள் பொறுமையாக உட்காந்து காப்பா, இவன் என்னெல்லாமோ சொல்கிறான், இவன் வர வந்து ஏற நேரத்தில் இவன் பிளான் பண்ணுவா, சொல்லுவாப்பா ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ளே, பாரு இப்போ என்னெல்லாமோ விட்றான் போகிறான் பாருக்கோ, அவன் இன்னைக்கு வரவே சரியில்லை, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு வந்ததை அலறி கொட்டுவான். ஓ இப்படிலாம் பொறுமையாக ரசித்து கேட்டதை குழந்தைய பூர்ணமாக தன் கண்களால் பார்த்து ரசிப்பார்கள். அந்த ரசனையை வாயினால் நல்ல வார்த்தைகளை சொல்லி தணிப்பார்கள். இப்படி 2 ரசனையை சொல்லுகிறது இந்த ருச்சிக்கு. அந்த ரச்சனையைத்தான் இப்போ அம்பாள் பகவத்பாதரிடம் எடுத்து போடுறதும் பகவத்பாதர் அம்பாளிடம் கேட்டதும். பகவத்பாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து தீனன், அதனால் எனக்கு உன்னுடைய கிருபா கடாட்சத்தினால ஸ்நானம் செய்ய வேண்டும். சும்மா புரோக்ஷம் தெளிக்கிற மாதிரி ஒரு தடவை இப்படி பார்த்துட்டு விட்டுடாது, என்ன போறாது எனக்கு, பிகாஸ் நான் தரித்திரமா இருக்கேன் அப்படின்னு. அப்போ யார் தரித்திரம், யார் இந்த மாதிரி ஒரு தீனனாக இருக்க முடியும்? சர்வஜானியான ஆதிசங்கர பகவத்பாதரா இப்படி சொல்றாரு அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு சின்ன ஒரு கவலை, ஒரு மன வருத்தம் வந்து அப்புறமா 2 கேள்வி அந்த பக்கம் போட்டா. அப்போ என்னுடைய கிருபா கடாட்சம் இந்த பிரபஞ்சத்தில் பூராவும் அனைத்து ஜீவராசிகளிடம் இருக்கு அப்படின்னு நீ தான் சொன்னாய். அதனால தான் சொன்னேன் முதல்லையே, திருஷா தியாகீயஸ்யா தரதலிதம், பூர்ணமாக இந்த அண்ட சராச்சரங்கள்லையும் என்னுடைய பார்வை படுகிறது அப்படின்னு நீயே சொல்லிட்டாய். அந்த பார்வை யாரிடம் இருக்கோ அவர்களுக்கு வந்து சர்வாபிஷ்ட சித்தி உண்டாகும் அப்படிங்கிறதும் நியமம், நியதி இல்லையா? கடாட்ச கிங்கிரிபூத கமலா கோடி சேவிதாயே நமஹா. பராசக்தியினுடைய அந்த கிருபா கடாட்சம் இருக்கிறதான அந்த பார்வையினால பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகள் மேலேயும் படுறது அப்படின்னு நீ தான் பிரதம வார்த்தையில சொல்லியிருக்க. அந்த ஸ்லோகத்தில் முதல் வார்த்தையை அதான் சொல்லியிருக்கா நீ, தீர்க்கமான என்னுடைய கடாட்ச திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டாய். 2வது சொல்றாய், அப்பேற்பட்டதான அந்த தரிசனம் கிடைச்சவங்க எல்லாம் சுபிக்ஷமாக இருப்பா அப்படின்னு. ஆனா நீ என்ன சொல்ற 2வது தடவை, நான் தீனன், நான் வந்து தரித்திரன், ஐயோ பாவம் அப்படிங்கிறையே நீ, இதுல என்ன அர்த்தம் இருக்கு கேட்கிறார். அப்ப சொல்றார், அந்த இடத்துல கிளாரிஃபை பண்றார் பகவத்பாதர். அது வேற ஒன்றும் இல்லை, ஒருவேளை பகவத்பாதர் இப்படி நினைச்சு பார்த்துருப்பார். அவர் எதனால நான் தரித்திரன்னு சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாருன்னா, இவர் வந்து சன்னியாசி, நல்ல ஒரு நல்ல அறிவு இருக்கக்கூடியதான ஒரு ஆத்மா போதம் தெரிஞ்சதான ஒரு புண்ணியாத்மா. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்பாளுக்கிட்ட சமுத்திரத்தோடைய சைஸ்ல வந்து கிருபா கடாட்சம் இருக்கு, கருணை இருக்கு. ஒருவேளை அந்த கருணையை கம்பேர் பண்ற நேரத்தில் எனக்கு கொஞ்சம் கூட காருண்யம் இல்லையா, மற்ற ஜீவராசிகளிடம் எனக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையா, இல்லை ஆமை லேக்கிங் பக்தி, பகவான்கிடம் காட்ட வேண்டியதான உண்மையான சிறந்த பக்தி என்கிட்ட இல்லையோ, அது எனக்கு தரித்திரம். எதெல்லாம் நமக்கிட்ட இல்லையோ அதெல்லாம் நமக்கு தரித்திரம் தானே சொல்ல முடியும். ஒருவேளை சர்வஜனாக உலகம் சொல்லுகிறது என்ன, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அம்பாளுடைய ஞானம், அம்பாளுடைய கருணை, அம்பாளுடைய மகத்துவத்தில் கம்பேர் பண்ற நேரத்தில் எனக்கு ஞானமே இல்லை, நான் ஞான சூன்யனாக ஒரு சின்ன பொடிய பயிராக தான் நான் இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. இதெல்லாம் தான் அவருடைய தரித்திரம். அப்ப அந்த தரித்திரம் எல்லாம் போக வேண்டுமானால் இந்த எண்ணம் வரத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்மிடம் இருக்கக்கூடியதான பாபசக்தி. நமக்கு பாபம் அதிகமாக ஆக நம்மிடம் பாவசக்தி அதிகமாக இருந்தால் இறைவனிடம் நம்பிக்கை வராது, இறைவன் சொல்லில் நம்பிக்கை வராது, குருவச்சனத்தில் நம்பிக்கை வராது, யாரையும் நம்ப தோணாது, எந்த ஒரு புண்ணியாத்மாவை பார்த்தாலும் தப்பு சொல்ல தோணும். இப்படி நம்மளை எல்லா விதத்திலும் நம்மளை விளக்குறது எது அப்படின்னு நம்மளுடைய பாபசக்தி. நமக்கு எந்த அளவுக்கு புண்ணியம் இருக்கோ அந்த அளவுக்கு நாம் எல்லாத்தையும் நல்லதாகவே பார்ப்போம், நல்லதாகவே தரிசனம் செய்வோம். நான் இப்போ சொல்றது உண்டு, பிரார்த்தனை பண்ற நேரத்தில் அனுகூலம் பிரேஷ்ட பிரதிகூலம் நாசியா, ஹே இறைவா, எனக்கு நல்லதே பார்ப்பதற்கும் நல்லதையே கேட்பதற்கும் நல்லதே சொல்வதற்கும் நல்லதே இணைவதற்குமான பாக்கியத்தை கூடி எனக்கு அப்படின்னு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன நம்மளுடைய விதி தலையில் எடுத்து பிராரப்த கர்மம் வாசனைகள் எதெல்லாம் அந்த நாளைக்கு டியூ ஆக போகிறது தெரியாது. நிறைய இருக்கு டெபாசிட்ஸ், எந்தெந்த டெபாசிட் என்னன்னைக்கு மெச்சூரிட் ஆக போகிறது தெரியாது. இதெல்லாம் இந்த பிறவிக்குள்ள இந்த ஆயுசு முடியறதுக்குள்ள முடிச்சாக நம்ம எல்லா ஒரு சாஸ்திரம் சொல்றது 84 லட்சம் ஜென்மா உண்டு மொத்தமா ஒரு ஜீவனுக்கு. அது வந்து 4 விதமான மார்க்கத்தில் பிறவி ஏற்படுகிறது. ஒன்று வேர்வையினால, ஒன்று முட்டையினால, ஒன்று வந்து சுக்ரத்தினால, இன்னொன்று வேறுனால. 4 விதத்தில் ஜென்மா உருவாகிறது ஜீவனுக்கு. 4 விதமான கர்ப்பம். இதில் ஏதோ ஒன்றில் பிறக்கணும். இப்படி பிறந்து கடைசி பிறவிதான் மனித ஜென்மா. அந்த மனித ஜென்மா கிடைச்சாச்சுன்னா அடுத்த எக்ஸிட் பாயிண்ட் என்பது வந்து என்ன அப்படின்னா மோட்சம். அப்போ அதோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 84 லட்சம் ஜென்மாவை எடுத்து அந்த 83 புள்ளி வாட் மேபி அந்த லாஸ்ட் ஜென்மாவில் இப்போ இருக்கா மனிதன்.
இனிமே மனித ஜென்மாவுக்குள்ள 144 ரவுண்டு வரலாம். அது உள்ள டெஃபினட்டா இந்த ஜென்மா மோட்சத்தை தேடிக்கொள்ளும். அப்படி கிடைக்கல அப்படின்னா அந்த டிக்கெட் தான் பிரளயத்தில் மாட்டிக்கும். பிரளயத்தில் வந்து இதெல்லாம் திரும்ப வந்துடும் வெளியே. அது ஒரு பெரிய தத்துவம். அந்த மூலப்பிரகதியில் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ மூலப்பிரகதி வந்து டிப்ளீட் ஆயிருக்கு. மூலப்பிரகதி அப்படின்னாலே 33.33 சத்துவகுணம், 33.33 ரஜோகுணம், 33.33% தமோகுணம். இது மூன்றும் சேர்ந்தா மூலப்பிரகதி. இப்போ மூலப்பிரகதி வந்து விகிருதி ஆயாச்சு. ஏன்னா அந்த ப்ரொபோர்ஷன் மாறிவிட்டது. உலகத்தில் ஒரு இடங்களில் ரொம்ப நல்ல நிறைய பேர் நல்ல விஷயம் பெறவாண்டா இருக்கா, இன்னொரு ஏரியாவில் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுறவாளா இருக்கா, எல்லாமே வந்து ஒரு மிக்சடாக இருக்கா, இப்படி எல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கு. இப்போ இது கடைசியில் திரும்பவும் சேர்ந்து மூலப்பிரகிருதி ஆகும். பிரகிருதி விகிருதி எல்லாம் பிரகிருதியில் சேர்ந்து பிரகிருதி எல்லாம் ஆகிருதி சேர்ந்து ஆகிருதி வந்து நேர மூலப்பிரகிருதியில் ஜாயிண்ட் ஆகும். அந்த நேரத்தில் பிரளயத்தில் எல்லாம் கிளியர் ஆகிடும். திரும்பியும் சிருஷ்டியோட ஆரம்பம். இப்படி விஷயங்கள் வந்து நிறைய இருக்குதுல்ல. இந்த ரெண்டு விஷயத்தை வந்து ஒன்று என்னுடைய கடாட்சம் இல்லை அப்படிங்கிறதான ஒரு சந்தேகத்தை சொன்னாய் இல்லவா, அது ஒரு விஷயம். ரெண்டு நீ தீனத்தொன் அப்படி சொன்னாய், அது ஒரு விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தில் எனக்கு கிளாரிஃபிகேஷன் தேவை அப்படின்னு நம்பால் சொல்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அம்மா உன்னுடைய கடாட்சம் கொஞ்சமா இருந்தா எனக்கு போறாது. என்ன ஸ்நானம் பண்ணல நீ, ஸ்நாபய கிருபா அப்படின்னு சொல்லியிருக்க அந்த வார்த்தையில், அப்பதான் எனக்கு பூர்ண திருப்தி ஆகும். அப்படியானா இவர் சாயுஜ்யமாக உள்ள போயிடுவார் அம்பாவோட கண்ணுக்குள்ள. ஆனாலும் ஒரு 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 குழந்தை வடிவத்தில் இருந்து அவர் கேட்கிறார். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பகவத் பாதர் நம்மளை அத்தனை பேரும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதான மகாகுரு. அவர் ஜெகத்குருன்னு அவங்களுக்கு பேர் தான் ஜெகத்குரு. அது இல்லைன்னா எல்லாம் இந்த லோக்கல் குரு தான், யாரு ஜெகத்குரு கிடையாது. பகவத் பாதர் ஒருவர் தான் ஜெகத்குரு. ஹி இஸ் த ஒன்லி ஒன் ஹூ ரெப்ரசன்டட் த ஜெகத் சிருஷ்டாவான பார்வதி பரமேஸ்வரன் நேரடியாக பார்த்தவர் அவர் ஒருவர். அப்ப நம்ம அத்தனை பேரையும் பகவத் பாதர் தான் மகா கைலாசத்தை கூட்டிட்டு போயிருக்கார். ஒரு ஊரில் இருக்கிறதான பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டரோ எப்படி அந்த ஊர் ஜனங்களை எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணுகிறார்களோ, அதுபோல உலகத்தில் வாழதான சமஸ்த மனித ராசியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக மகா கைலாசத்தில் போய் சாந்துர்கா லலிதா பரமேஸ்வரியை பார்த்து இந்த ஸ்லோகத்தை அவர் தயார் பண்ணுறார். அப்போது நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் உலகத்தில் நிறைய பாவிகள்லாம் இருக்கா. சாதாரணமாக புண்ணியவான்களும் பாவிகளும் ஈக்குவல் சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தில், அப்புறமா தான் சேஞ்ச் ஆகுறது அந்த ரேஷியோ. அப்போது இவரோட காலம் வரத்துக்குள்ளே நிறைய அக்கிரமங்கள் ஆரம்பித்தாச்சு. கலியுகத்தில் பிறந்தவர் தானே இவரும், அவருடைய அவதார காலம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பாவம் இருக்கம்மா உலகத்தில், இந்த அத்தனை பாவத்தை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். போய் உன்னுடைய ஸ்நானம் சாதா கடாட்சம் இருந்தாலே போருன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம், இருந்தால் கூட எனக்கு என்னமோ தோன்றது, உன்னுடைய பூர்ண கடாட்சம் வந்து எனக்கு வந்து ஸ்நானம் பண்ணுற மாதிரி குட்டு என்போட. அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவம் போகும், அத்தனை பேருடைய தீனத்துவம் போகும். இப்போ பாவம் இருக்கிறதுனால தான் நமக்கு தீனத்துவம் வருது, தரித்திரம் வருது, நோய் வருது, எந்த ஒரு விஷயத்தையும் சக்ஸஸ் வராமல் தடங்கள் வருது. இதெல்லாம் காரணம் பாவம். பாவம் ஒரு பெரிய வெயிட், தூக்க முடியாத பாரம். அது தூக்க முடியாத ஒரு ஐட்டத்தை தூக்கி தலையை தூக்கி வச்சு நடுறா அப்படின்னா அவன் என்ன நடக்க முடியும்? நிறுத்து சத்தம் போட்டு கையை காலை அசிக்கி நிதானமாக டொட்டாய்ஸ் மூவ் பண்ணுற மாதிரி தான் மூவ் அல்லவா, அது பாவம். இது பகவத் பாதர் சிறு வயசுலேயே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டார். எங்கே தெரியுமா? அவரோட வீட்டு பக்கத்தில் அவர் பிக்ஷாரண காலத்தில் ஒரு மனைக்கு செல்கிறார். ரொம்ப ஏழைகள், கணவன் மனைவி, அவர்களிடம் ஒன்றும் இல்லை கொடுக்கறதுக்கு. அவர் அமல நெல்லிக்காவை கொடுக்குறா, இதுதான் இருக்கு எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு. அதை வாங்கி அவர் பார்க்குறார், என்ன ஒரு கஷ்டம், எவ்வளோ தரித்திரம் இருந்தால் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். உப்பில் போட்ட ஒரு நெல்லிக்காவையா இந்த பிரம்மச்சாரி கொடுப்பா, அள்ளி 10 கிலோ பாயசத்தை கொடுத்தா கூட ஒரு நிமிஷத்தை சாப்பிட முடிக்கிறதான வயசு எனக்கு. அப்பேற்பட்டதார் எனக்கு இந்த ஒரு நெல்லிக்காய். ஆனால் ரெண்டை பார்க்குறாங்க, இவ்வளோ நல்ல மனசு இருக்குது கொடுக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்ட காலத்து ஒரு நல்ல காலம் இது கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல அவர் வந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஜபம் பண்ணுறார். എന്നിട്ട് மகாலட்சுமி கிட்ட சொல்கிறார், அம்மா நீ கை தூக்கினா இந்த ஊரையே சொர்ண கனியாக்க முடியும், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உன்னை பொறுத்த வரையில். ஆனால் நீ பண்ணுறதில்லை, பண்ண மாட்டாய், பிசிக்கியோ என்னமோ பரவாயில்லை. காரணம் என்ன, நான் தெரிஞ்சுட்டேன். இவளோட பாவம் அஷ்ட தரித்திரமாக அனுபவிக்கக்கூடியதான் இவ்வளோ பெரிய கோரமான பாவம் இவள் பல ஜென்மாக்களில் பண்ணியிருக்கா, கணவன் மனைவியுமா சேர்ந்து. அதெல்லாம் சேர்ந்து இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கா. அஷ்ட தரித்திரம் ஒட்டின்னு இருக்கு. எங்கே பாரு இது, அவள் வீட்டில் இருக்கிறதான மரங்கள் கூட காய்ச்சி தூக்க சாதாரணமாக என்ன தரித்திரம் இருந்தாலும் செடி கொடி மரங்கள் எல்லாம் கொஞ்சம் கரிகாய் எல்லாம் காய்ச்சி தூக்கும், அப்புறமா வந்து பழங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகும், ஏதோ சாப்பிட்டு வாழலாம். அது கூட இல்லை. சில பேர் சொல்லுவா, அந்த கொடை வேனலில் வந்து எங்கள் ஊர்ல எல்லாம் நடக்கிற மாதிரிலாம் ஒரு இலை கூட ஆடாது.
இந்த பீக் சம்மரில் அப்படியே நின்று இருக்கும். நம்ம தான் இலைக்கு பக்கத்தில் போய் ஃபேனாலே வீசி கொடுக்கணும் அதை ஆட வைக்கிறதுக்கு. அப்படியே நிற்கும் மரம், யாரும் அடிச்சு இப்படியே நில்லு அப்படி சொன்ன மாதிரி. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் பண்ணிப்பான் பாருங்க, காத்தடிச்சா கூட அசங்காம அதை மாதிரி நிற்கும், ஒரு இலையே அசங்காது. இப்படி ஒரு காலம் இருக்குமா அப்படின்னு தோணும். அதுபோல இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவ்வளோ கொடூரமான பாவத்தை செய்யாமல் இப்படி ஒரு தரித்திரம் அனுபவிக்க முடியுமா? அப்போ உனக்கு என்ன தேவை? இந்த பாவத்துக்கு ஈக்குவலண்டான புண்ணியம் தேவை. அது கொடுத்தாச்சுன்னா இவ்வளோ தரித்திரம் போகும். கரெக்டு? சரி, இதை பிடிச்சிக்கோ. அங்கம் ஹரே புலக பூஷணமாஸ்ரயந்தீம் திருங்காங்கனேவ முகுடாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலாம் மங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. இவளுடைய பாவம் என்னுடைய எஸ்டிமேஷனில் இஸ் எக்ஸ். அதுக்கு ஈக்குவலண்டான புண்ணியத்தை நான் சம்பாதிச்சிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் சில சத்மாக்களை பண்ணி நான் எனக்கு புண்ணியம் என் கையில் இருக்குது. என்னுடைய புண்ணியத்தை நான் அடக்கலம் வைக்கிறேன், பிளட்ஜ் பண்ணுறேன். அதை எடுத்துட்டு ஏ முராரி பத்னி கமலாசனஸ்திதே மகாலட்சுமி, தயவு செஞ்சு இவருடைய தரித்திரத்தை போக்கும்படியான ஒரு அபிஷ்ட கடாட்சத்தை நீ செய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தாரதாரதாரையாக மழமழையாக கொட்டுறது சொர்ணாமலம், நிறைய சொர்ணம் நெல்லிக்காய் கொட்டு கொட்டுது. அவர் ஒன்றுலேருந்து ஒரு பருக்கு கூட இருக்கல, ஒரு திரும்பி போயிட்டே இருக்கார். இதுகள் தான் இந்த கணவன் மனைவிமா சேர்ந்து அதெல்லாம் வாரி வீட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டு நம்ம தரித்திரம் போச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, உண்மையான ஒரு குருநாதர், இதுதான் தீட்சா நேரத்தில் நடக்கிறது. மந்திர தீட்சை கொடுக்குற நேரத்தில் குருநாதர் சீடர்களுடைய அன்ன வரைக்கும் இருக்கிறதான பாவத்தை யோகாக்னியில் பஸ்மீகிருதம் பண்ணி விடுகிறார். காமனே எப்படி பரமசிவன் திருக்கண்ணால் பார்த்து பஸ்மம் பண்ணி விட்டாரோ அதுபோல குருநாதர் தன்னுடைய பக்தி, தன்னுடைய ஸ்ரத்தை, தன்னுடைய புண்ணியம், தன்னுடைய மந்திர சக்தி இதுகளை வைத்துக்கொண்டு சீடன் செஞ்சிருக்கக்கூடியதான சர்வவிதமான இகஜன்மனி பூர்வஜன்மனி ஜென்ம ஜன்மாந்திரேஷு பால்யே வயசு கௌமாரே ஜாகிரஸ்வப்ன சுஷுப்தியாவஸ்தாதி சமஸ்த தோஷ நிவர்த்தியர்த்தம் சகலவித பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறதான மந்திரத்தை சொல்லி நான் உபாசனை செய்யக்கூடியதான என்னுடைய தெய்வம் இதுக்கு சாட்சியாக இருந்து இவனுடைய பாவத்தை எல்லாம் போக்க வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி மாற தொட்டு, மாற ஏன் தொடுறா அப்படின்னா அங்கதான் ஜீவன் வாசம் செய்கிறது நாராயண ஸ்வரூபமாக. ஹிருதயஞ்சாப்பியதோமுகம் அந்த மாற தொட்டு பண்றார். அதன் பிறகு ஸ்திரீகளான சீடர்களாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறதான அந்த தர்ஜமி அப்படிங்கிறதான இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பாருங்க, இடது கையாக பிரூமத்தில் அமர்த்தி கொண்டு பீஜாட்சர மந்திரத்தை கொடுக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் வலது கையில் இருக்கக்கூடியதான தர்ஜனி அப்படிங்கிறதான அந்த ஆள்காட்டி விரலை அந்த சீடனுடைய பிரூமத்தில் வைத்து பீஜாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்ய வேண்டும். இப்படி ரெண்டு விதமாக செஞ்சு அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அப்படி குளிப்பாட்டி அழுக்க எப்படி உடம்பிலிருந்து போக்க வைக்கிறோமோ அது மாதிரி கருணாகடாட்சத்தினாலையும் மந்திர சக்தினாலையும் பாவத்தை எல்லாம் போக்கி புதுசாக ஒரு விதையை கொடுக்குறார். அதுதான் பீஜாட்சர மந்திரம்னு பேர் இருக்கு. அதனால அதுக்கு பீஜாட்சரம்னு பேர். பீஜம் போடுவா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பீஜம் போடுறது இல்லையா, விதை விதைக்கிறது எப்போ அது மாதிரி அந்த விதை மந்திரத்தை கொடுத்து புனர்ஜென்மத்தை கொடுத்து புதுசாக நாமகரணத்தை பண்ணி அங்கிருந்து நல்ல வாழ்வு உருவாகிறதுக்காக செய்கிற மாதிரி பகவத்பாதர் எது சொல்கிறார் அப்படின்னா, இந்த தரித்திரமான இந்த ஸ்திரீனுடைய தரித்திரம் போகிறதுக்கு அவள் செஞ்சதான பாவத்தை எல்லாம் விலக்கி அவளுக்கு பரிபூர்ண அனுகிரகம் வரதுக்காக என்னுடைய புண்ணியத்தை நான் நடக்கல வைக்கிறேன், அவளுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை பண்ணு அப்படிங்கிறார். அதை மாதிரி பகவத்பாதர் யாருக்காக இதெல்லாம் கேட்டிருக்கிறார், யார் தரித்திரம் அப்படி சொன்னார் அப்படின்னா, பகவத்பாதரை நம்பி ஒட்டி வாழ்கின்றதான அனைத்து ஜீவராசிகளுக்கும் ரெப்ரசன்டேட்டிவாக அவர் போயிருக்கார். அப்போ எங்களுக்கு, எனக்கும் உனக்கும் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் போயிட்டு இந்த பிரார்த்தனை செஞ்சிருக்கார். ஆகவே யாரெல்லாம் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்கிறார்களோ தீவிரமான பக்தியோடு பண்ண வேண்டும். ஆதிசங்கர் பகவத்பாதர் சில்லறையாளா, அவைப்பட்ட மகாத்மா, அவர் எனக்கு நீ கருணை காட்ட வேண்டும் அம்மா அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறார், தயவு செஞ்சு ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு. அதனால உனக்கு எந்தமா குறவு வந்துடும், சமுத்திரத்தை 4 பக்கம் தண்ணி தூக்கிய குறவு வருமா? வராது. அதே மாதிரி சந்திரன் மாளிகையானாலும் காடானாலும் வீடானாலும் குடிசையானாலும் தரித்திரம் இருக்கிறாலும் பாவியானாலும் புண்ணியமான எல்லாரும் வேறையும் ஒரே மாதிரி கிரணங்களை கொடுப்பது போல் சூரியனை பற்றி சொல்லவர். சந்திரன் எது சொன்னார் அப்படிங்கிறது முன்னாடி சொல்லிட்டேன். ஹிமகரன் சீதளமான குளிரான குளிர்ச்சியாக இருக்கக்கூடியதான அந்த சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சந்திரன். அந்த சந்திரப்பிரவை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் சந்திரன் தான் சர்வம். ஏன்னா ஆத்மா ஏற்கனவே இருக்கக்கூடியது, அழிஞ்சு போக போகிறது சரீரம் தான், ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அப்போ இருக்கிற காலத்தில் சரீரத்துக்கு சரீர சுகம் கிடைச்சா தான் மனசுகம் கிடைக்கும், மனசுகம் கிடைச்சா தான் ஆத்மசுகம் கிடைக்கும். அப்போ அந்த சரீரத்தை வைத்து சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம், எந்த தர்மம் மன்றத்துக்கு உடம்பு தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ரயீம் அப்படின்னு பேர், கர்ப்பவம்சத்தை படித்தோம் நாம. அந்த ரயீம் அப்படிங்கிறதான சந்திரனுடைய, அதனால தான் இங்கே சந்திரன் அடிக்கடி உபயோகம் பண்ணுறார். பராசக்தியோட அனுகிரகம் இந்த சந்திரன் வழியாக, அதாவது சரீரத்துக்கு வர வேண்டும் அர்த்தம். சந்திரன் அப்படின்னாலே சரீரம் அர்த்தம், உடம்புன்னு அர்த்தம்.
அப்பேற்பட்டதான ஒன்று. ரெண்டாவது வந்து தீனத்துவத்தை சொன்னாய், உனக்கு என்னப்பா கவலை, உனக்கா தரித்திரம். அப்போ அவருடைய தரித்திரம் என்பது என்ன அப்படின்னா ஞானம். இப்போ எத்தனை வயசு அவருக்கு? 12-13 வயசு இருக்குது இப்போ பார்க்குற நேரத்தில். இனி 32 வயசு வரைக்கும் இருக்க போகிறார், 20 வருஷம் இருக்க போகிறார். அந்த 20 வருஷத்துக்குள்ள அவருக்கு என்னெல்லாமோ கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் செய்ய வேண்டியிருக்கு, யாரையெல்லாமோ வின் பண்ணி சர்வத்ன பீடத்தும் வர வேண்டியிருக்கு. இந்த தரித்திரம் போகிறதுக்காகத்தான் அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருவேளை எனக்கு தரித்திரம் எதனால சொல்கிறேன் அப்படின்னா, உனக்கு செய்ய வேண்டியதான முறையில் நான் பக்தி சாதனை செய்யவில்லையோ அப்படிங்கிறதான சந்தேகம் தான் எனக்கு இருக்கிறதான தரித்திரம். தரித்திரம்னு நான் சொன்னேன் ஷார்டேஜ், க்ஷாமம், ஸ்கேசிட்டி. ஸ்கேசிட்டி குட் பி இன் எனிதிங். பக்தி ஆகலாம், ஸ்ரத்தை ஆகலாம். எனக்கு ஸ்ரத்தை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எதை வேணா சொல்ல வாயை தோண்டா. காரணம் என்ன? என்னுடைய தலையெழுத்து, என்னுடைய 2ஆம் பாவத்தை செவ்வாய் உட்காந்துருக்கார். ஸோ என் கண்ட்ரோலில் கிடையாது என் நாக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் எதை சொல்கிறதுக்கு முன்னாடியும் மனோமேவாதி பிரதிஷ்டிதா, என்னுடைய மனசு நாக்கிலையும் நாக்கில் சரஸ்வதியும் உட்காரட்டும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் எந்த ஒரு விஷயங்களையும் நான் சொல்ல புறப்படுறேன். ஏன்னா என்னுடைய வீக்னஸ் இல்லைன்னா என்னுடைய பிரச்சனைனா எனக்கு தெரியும் டு சம் எக்ஸ்டென்ட், பிகாஸ் ஆஃப் த ஜோதிஷ் சாஸ்திரத்தில் இருக்கிறதான அறிவு. அதனால் நான் முன்னாடியே பகவான்கிட்ட சொல்கிறேன், இறைவா என் நாக்கில் வந்து உட்காரு. பிகாஸ் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதான உபதேசம் நல்ல உபதேசமாக மாற வேண்டும். அதனால் அவங்களுக்கு பயன் உண்டாக வேண்டும். இது வந்து பயனற்றதான ஒரு பேச்சாயிடக்கூடாது அப்படின்னு பகவான்கிட்ட பாடுறேன். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தே வில் பி லேக்கிங் சம்திங் ஆர் அதர் லைஃப்பில். சில பேருக்கு அழகு இருக்காது, சில பேருக்கு சாதுரியம் இருக்காது, சில பேருக்கு தேவையான இடங்களில் கோபம் கூட இருக்காது. கோபத்திலே தரித்திரம் இருக்கா இல்லையா? ஸோ இங்கே இவருடைய தரித்திரம் எதை சொல்லி வர்றது எப்படின்னா, அம்மா உன்னுடைய இவ்வளவு பெரிய கடாட்சத்தை பெறுவதற்கு அவ்வளவு பெரிய ஒரு பக்தி, தீவிரமான பக்தி தேவை, தீவிரமான உபச்சாரம் தேவை, தீவிரமான நம்பிக்கை தேவை. அதெல்லாம் இல்லாமல் எப்படிமா ஸ்நானம் பண்ணிக்க முடியும்? ஏதோ புரோக்ஷனம் பண்ணுவா. இப்போ நம்மளே வந்து ஒரு கோவிலில் போகிறோம் அப்படின்னா அந்த தீர்த்தத்தோட ஒரு புரோக்ஷனம் பண்ணுவார். நம்மள ஒரு மகாத்மாவாக இருந்தாலோ நம்ம காலையில் அனுப்பி விட்டுடுவா இல்லையா, பாத பிரக்ஷானம் அப்படின்ட்டு. அதை விட பெரிய மகாத்மாவானாலோ அபிஷேகத்தை பண்ணிடுவா. யூ காட் த பாயிண்ட். அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி மாறுறது டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி. அதனால தான் இவருங்க நான் தீனன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதையும் சொல்லிக்கிறார், உனக்கு வந்து என்ன பூர்ணமாக பார்த்து அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு உன்னுடைய கிருபா கடாட்சம் உண்டாகுமானா அதில் உனக்கு லாஸே வராது. லாஸ் வரத்துக்கு சான்சஸே கம்மி. காரணம், நீ கருணா சமுத்திரம். கருணா சமுத்திரத்துலேருந்து தண்ணி எடுத்து வத்திக்க முடியுமா யாராலையாகும்? அதுக்கு திருப்பி அகஸ்தரை தான் அனுப்பணும். அதனால சர்வமங்கல ஸ்வரூபிணியான பரமேஸ்வரி உன்னுடைய அதிசுந்தரமாக இருக்கக்கூடியதான அந்த கடாட்சம் என்பது வந்து எத்தாத அளவுக்கு, தூரம் எத்தாத அளவுக்கு, அதாவது எல்லை இல்லாத அளவுக்கு உன்னுடைய அந்த திருஷ்டி இருக்கிறது. அந்த சாதுவாக இருக்கக்கூடியதான, கிருப்பையாக இருக்கக்கூடியதான, அருளாக இருக்கக்கூடிய உன்னுடைய கடாட்சம் ஒரு தடவை தயவு செஞ்சு திரும்பவும் எம்மேல மழை பெய்யறா மாதிரி, எனக்கு ஸ்நானம் செய்யறா மாதிரி நீ செய்ய தயவு செஞ்சு. அதனால நான் என்ன ஆவேன் அப்படின்னா, நான் கிருதார்த்தன் ஆகிவிடுவேன், நான் புண்ணியவான் ஆகிவிடுவேன், என்னுடைய எல்லா பாவங்களும் போய்விடும் அப்படிங்கிறார். அதனால உனக்கு என்ன நஷ்டமும் வரப்போறதில்லை. அதையும் நான் முன்னாடியே சொல்றேன். தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி கொடுப்பியா அப்படின்னு கெஞ்சி கேட்குறாரு அவர். சந்திரன் வந்து அவருடைய பிரகாசத்தை வந்து எல்லா இடங்களிலையும் போடுறார் ஒரே மாதிரி, வித்தியாசப்படுறது வேற ஏதோ காரணங்களால. ஆனால் சந்திரலேருந்து வரக்கூடியதை நிமித்தாகக்கூடியதான பிரகாசம் ரீமெயின் சேம், அது வரது இல்லையா? அதனால உன்னுடைய கடாட்சம் என்பது வந்து எனக்கு வந்து ஸ்நானம் செய்கிற அளவுக்கு வர வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட. தயவு செஞ்சு இந்த அனுகிரகத்தை எனக்கு தர வேண்டும் தாயே அப்படிங்கிறார். அந்த கண்களை பார்த்து யாரெல்லாம் அம்பாளுடைய இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்கிறார்களோ பக்தி ஸ்ரத்தையோட உறுதியோட அவங்களுக்கு வந்து சர்வாபிஷ்ட சித்தி உண்டாகி எல்லா விதமான நோய் நொடிகளும் அவரிடம் இருந்து போய்விடும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனா எப்பேற்பட்டதான பக்தி வேணும், எப்பேற்பட்டதான வழிபாடு வேணும் அப்படின்னா தீவிரமாக இருக்கணும். அம்மா நீ தந்தை ஆக வேண்டும், there is no option for you. நான் உயிரோடு வாழ வேண்டுமானால் அபிராமட்டர் அதானே சொல்றார், நான் உன்னை கொடுத்து விட்டுட்டேன், எனக்கு இனிமே என்ன இருக்கு, நீ வேணுமா என்னை காப்பாற்றிக்கோ, எனக்காக நான் என்ன காப்பாற்றிக்கணும்னு ஆசைப்படலை, நான் உனக்காக என்னை காப்பாற்றணும்னு தோன்றதுனா காப்பாற்று. ஒரு திருநாமத்தை சொல்லி ஒருத்தன் உயிர் விட்டான்னா அந்த பாடி உனக்கு தான் வரப்போகிறது, எனக்கு வரப்போகிறது இல்லை. அவர் பாவம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார் அப்படின்னு உலகம் நாளைக்கு சொல்லும். ஸோ எவ்ரி திங் இஸ் இன் யுவர் ஹேண்ட், யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படிங்கிறார் அவர் அபிராமட்டர். அபிராமட்டர் மாதிரி ஒரு சிறந்த ஒரு தெய்வ வாசிகள் இந்த காலத்தில் யாரும் இருந்துட்டில்லை. பார்க்குற ரொம்ப கஷ்டம். அந்த வார்த்தையை சொன்னால் நமக்கு பரம புண்ணியம் கிடைக்கும். அந்தாதி அபிராமியில் அத்தான் சொல்கிறார் அவர். மாணிக்க வாசகம் சொல்கிறார், பல ஆழ்வார்கள் சொல்லியிருக்கார்கள், பல மகான்கள் சொல்லியிருக்கார்கள். இதனால் என்ன தெரிஞ்சு கொண்டு வருது அப்படின்னா தீவிரமான பக்தி. நீ கொடுத்தே தான் ஆக வேண்டும், புட்டிவாதம் பிடிக்கணும். ராமேஸ்வரம் வந்து நம்ம நரேந்திரநாத் கிட்ட, அதாவது
சுவாமி விவேகானந்தர்கிட்ட வந்துட்டு 3 தடவை திருப்பி அனுப்புறாரு. போ கேளு கண்டிப்பாக கேளு, கேள்வி அவள் வச்சுருக்கா, நிறைய வச்சுருக்கா, கொடுக்க மாட்டான் கூட, நீ நன்னா பிடுங்கு, அப்போ தான் கிடைக்கும் எனக்கு அப்படிம்பாரு. அதை மாதிரி நாம் வந்து பகவானிடம் இது ஐகிரந்தியில் இருக்குது, அப்புறமா வந்து மகிஷாசுர ஸ்தோத்திரத்தில் இருக்குது, இதே மாதிரி வந்து பல ஸ்தோத்திரங்கள் இருக்குது. லலிதா சஹஸ்ரநாமத்தை சஸ்திர பிரத்யஸ்திர வர்ஷினி நமஹான்னு இருக்குது. இந்த நாமங்களுக்கெல்லாம் இதில் அர்த்தம் இதுதான். நம்ம வந்து ஃபைட் பண்ணி வாங்கிக்கணும் நம்மளோட ரைட் சைட்ஸ், அவர் பர்த் ரைட் அப்படின்னு. இது யார் சொல்லி கொடுப்பா? உனக்கு உன்னோட ரைட்டு, திஸ் இஸ் யுவர். நம்ம ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டோம் அப்படின்னா அந்த குடும்ப சொத்து நமக்கு பர்த் ரைட் ஆகுறது. நம்ம தான் லீகல் ஹேர், நம்ம பேர் போட்டாட்டாலும் இல்லையா? இப்போ யாராவது நோமினியை போட்டாலும் நாமினி இஸ் ஒன்லி கேரண்டர், செக்யூரிட்டி. அந்த நோமினி வந்து யதார்த்தமான இந்த முதல்ல வாரிசை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட ஏற்பாடு பண்ணி கொடுக்க வரைக்கும் அவன் வந்து பார்த்துக்கக்கூடியவன், அவ்வளோதான். சொத்து அவனுக்கு போகாது, அந்த சொத்துக்கு நிச்சயமாக லீகல் ஹேருக்கு தான் போகும். அதுபோலவே நமக்கு பிறவி கொடுத்ததான இந்த இறைவன் நம்மளை காப்பாற்றாமல் இருக்க மாட்டார், அது அவருடைய பொறுப்பு அப்படின்னு நாம் வந்து தீவிரமான பக்தி. பகவானுக்கு எதெல்லாம் பிரியம் அப்படின்னா, பகவானுக்கு வந்து நாமபாராயணம் பிரியம், பகவானுடைய தொண்டர்களுக்கு சேவை செய்வது பகவானுக்கு பிரியம், தீர்த்தாடனம் பிரியம், மற்றவங்களை குறை சொல்லி பாப கர்மா செய்கிறது வந்து செய்யாமல் இருந்தால் அது பகவானுக்கு பிரியம், பகவத் பிரீத்தம் சொல்லி நம்ம எந்த கர்மா பண்ணாலும் அது பகவானுக்கு பிரியம், சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, அதாவது விரதம், நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் சாப்பாடு ஏகாதசி அன்னைக்கு குயிட் பண்ணுறது, நல்ல பரமவிதமான சுகங்களை எல்லாம் தியாகம் செய்கிறது. தெரியுமா உங்களுக்கு, ராமாயணத்தில் ஸ்ரீராமேந்திர சுவாமி சீதாதேவியை வந்து காட்டுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து எல்லா சுகங்களையும் தியாகம் செஞ்சார். எப்பேற்பட்ட சுகம் அப்படின்னா, பட்டு மெத்தையில் படுத்துக்கிறத முதல்ல வர்ஜம் பண்ணினார். மனுஷனுடைய தூக்கத்துக்கு ரொம்ப உதவி பண்ணுறது, ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது தலை அணி. அது தலையோடு சேர்ந்திருக்க வேண்டியதான அணி அது, அதனால் தலையணைன்னு பேர் இருக்குது. தலைக்கு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் மூவ் பண்ணி தேவையில்லாத வெட்டிக்கோலாம் வறுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதை ரொம்ப கட்டி காப்பாற்றி வச்சுக்க வேண்டியதான ஒரு பொறுப்பு இந்த தலை அணைக்கு இருக்குது. அதனால் தலை அணைன்னு பேர் இருக்குது, தலையில் வச்சுக்கிறதுக்கு. அந்த தலை அணையை வந்து வர்ஜம் பண்ணிட்டார். தன்னுடைய கரங்களை மட்டும் வைத்து கொண்டு தான் தலைக்கு சப்போர்ட் கொடுத்து படுத்தார். மிஞ்சி புல், தர்பப்புல்லில் வந்து படுத்து தூங்கினார். குத்தும் தர்பப்புல். நம்ம வந்து சத்தியாவனத்துக்கு சீட்டாக போட்டுக்கிறோம் அல்லவா, கை காலெலாம் வலிச்சு போடுங்க சில நேரத்தில், அதில் உட்காந்தாலே குத்துறது அப்படியே. அதெல்லாம் சாக்ரிஃபைசஸ். ஸோ பகவானுடைய பேரை சொல்லி பகவானுக்காக நாம் சாப்பிட உட்காந்துருக்கிற நேரத்துக்கு முன்னாடி ஒரு கதை நான் சொல்லினேன், இந்த 4 பசங்க ஜனக மகாராஜாவோட பிறவியினுடைய காரணம். அதை மாதிரி எப்பேற்பட்டதான சாக்ரிஃபைசஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் என்னெல்லாம் விதமாக நாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமோ நம்மளுடைய, அதெல்லாம் பகவானுக்கு பிரியம். அதனால தான் விரதத்தில் எனக்கு பிரியம் ஜாஸ்தி அப்படிங்கிறார் பகவான். ஆல் கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைசஸில் வந்து பகவானுக்கு பிரியம். அனிமல்ஸை கொல்றதுக்கெல்லாம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் சாஸ்திரம், அதெல்லாம் ரொம்ப பொய். நடுவில் வந்தவா யாரோ எழுதி சேர்த்தது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அனிமலிசம், நம்மளுடைய உடம்புக்குள்ள அனிமல் இன்ஸ்டிங்க்ட் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மனிதனாக பிறக்கிறதுக்கு முன்னாடி மிருகமாக பிறந்திருக்கோம். நோபடி கெட்ஸ் டைரக்ட்லி ஹியூமன் பர்த், இட்ஸ் ஓன்லி கம்ஸ் அண்டர் கியூ. ப்ரோக்ரெசிவாக தான் வர முடியும். ஏன்னா எல்லா டேஸ்ட்டும் தெரிஞ்ச சர்வஜன் தான் மனிதன். ஆகவே அவனுக்கு வந்து அனிமல் இன்ஸ்டிங்க்ட் நிறைய உடம்புக்குள்ளே இருக்கும். அரக்கு குணம் இருக்கும், பேய் குணம் இருக்கும், பித்து குணம் இருக்கும், ராகினுடைய குணம் இருக்கும், கொசுவனுடைய குணம் இருக்கும், ஈயனுடைய குணம் இருக்கும். சர்வம் ஈச்ச சத்துரு பூச்சையாய் அப்படின்னு நம்ம ஞானப்பானையில் வர்ணிக்கிறார். ஈ செத்து போனால் அடுத்து பூச்சையாக பிறக்குமாம், பூச்சை செத்தா அது புலியாகுமாம், புலி செத்து வர, இப்படி வரிசையாக சொல்லிட்டு வருது ஜென்மாக்களுடைய ரகசியத்தை. அதுபோல் நம்மளிடம் இருக்கக்கூடியதான பலவிதமான இந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட், அட் த சேம் டைம் டிமானிக் இன்ஸ்டிங்க்ட், இதெல்லாம் நிறைய கட்டி கிடக்க நம்ம உடம்புல. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வாஷ் பண்ணால் போகாது. பாருங்க, சின்ன கரையெல்லாம் பட்டால் வேகமாக வாஷ் பண்ணி போயிடும். பெரிய கரைப்பட்ட வாஷ் பண்ணி போக்க முடியுமோ? துணியவே கரை பண்ணி குப்பையில் போடணும் இல்லைவா? இப்போ வாழைக்கரையெல்லாம் வந்தால் போகிறது ரொம்ப கஷ்டம். சும்மா ஏதோ காஃபி கொட்டித்து டீ கொட்டித்து கிளம்பி விட்டால் போயிடும். தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ சில பாவங்கள்லாம் நம்ம எவ்வளோ தான் அலம்பி விட்டாலும் போகாது. பிரம்மஹத்யா பாபம், கோஹத்யா பாபம், மாதృஹத்யா பாபம், இந்த மாதிரி இருக்கிற பாவங்கள்லாம் ரொம்ப பெரிய பாவங்கள். இதில் அவ்வளோ சீக்கிரம்னும் அவ்வளோ போயிடாது. அதெல்லாம் பெரிய இன்ஸ்டிங்க்ட். அப்போ நமக்கு அந்த மென்டாலிட்டி தட் இஸ் கால்ட் வாசனா. அதுதான் தட் இஸ் கால்ட் அந்த சின்னுக்கு, அந்த அக்யூமுலேட்டட் சின்னுக்கு பேர் தான் வாசனை. இந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்க அந்த கரை இருக்கே, அழிஞ்சு போகாத கரைகள், இதெல்லாம் தான் வாசனைகள். ஸோ இதெல்லாம் வந்து கரைண்டு போனோம். இதெல்லாம் போகிறதுக்கு தான் இந்த ஜென்மா மனித ஜென்மா கொடுத்துருக்கா. பிகாஸ் இது அத்தனையும் திங்க் பண்ணி அதை வந்து டீகோட் பண்ணி அதுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி அதுக்கு வந்து மெத்தடாலஜி கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்குள்ள தான் சக்தி, திறமை, புத்தி சாமர்த்தியம், அறிவு சாமர்த்தியம் சர்வ மனித ஜென்மாவோட உடம்புக்குள்ளே இருக்குது. அதனால மனித ஜென்மா இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காரு இறைவன். 120 வயசில் ஈ கேன் அச்சீவ் சோ மெனி திங்ஸ் லைஃப்பில். ஒவ்வொரு ஆசிரமங்கள்லேருந்து ஒவ்வொன்று சுகத்தை அனுபவிக்க முடியும்.
இதெல்லாம் ஒரு மனிதன் ஜெயிச்சு முடிஞ்சுதான் கடைசியில் அவன் வந்து மனித பிறவியினுடைய அந்த அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லக்கூடியதான வீட்டு பேரை அடைய வேண்டும் அப்படிங்கிறது வந்து நியதி. அதனால நம்மளை அத்தனை பேரை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அவர் தன்னை தானையே தரித்திரன் தீனன் அப்படின்னு சொல்லிட்டார். அம்பாள் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டா இவருடைய 2 பதிலுக்கும். இந்த அதாவது ஒரு கடாட்சம் இல்லை என்பதை வந்து ப்ரூவ் பண்ணுறதான ஒரு தத்துவத்தையும் நம்ம தள்ளி இருக்கோம். பகவான் அனுகிரகம் பண்ணுற ஒரு பக்கம் நம்ம பாட்டு வர எட்டுறதுலேயே அப்படி நிச்சயவே கூடாது. நம்மளுடைய பக்தி இருக்கிற இடத்துக்கு தேடி வரும். குருவாயூர் நிறைய கதைகள் இருக்கு. பகவான் ஏதோ பக்தன் எங்கேயோ தள்ளி நிற்கிறான், அவனுக்கு போக முடியலையே அப்படின்னு சொன்னப்போ அங்கே போய் தரிசனத்தை கொடுக்குறார். அதே மாதிரி பரமேஸ்வரன் இந்த எல்லை காவலில் உட்கார்றதுதான் தெய்விகள், அத்தனை தெய்வங்களும் பல இடங்கள்லையும் நம்ம பார்க்கலாம். நம்மளை தேடின்னு வருவா, எங்கேருந்தோ யாரோ வந்து ஏதோ கொடுத்துட்டு போவா. இதெல்லாம் தான் பகவானுடைய திருஷ்டி எல்லை இல்லாத அளவுக்கு இருக்கிறதான நிலைமையிலையும் நமக்கு அங்கே வந்து சேரும். ஒன் இம்பார்ட்டன்ட் பர்சன் நம்ம பாரத தேசம் பார்த்ததுல ஹையஸ்ட் கன்விக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கிறதான ஒருத்தர் யார் தெரியுமோ? சுவாமி விவேகானந்தர். பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் பிலீவர். ஆல்சோ நடந்து போகிற நேரத்தில் நீ என்ன பார்க்குறது சன்னியாசாட்டமாக இருக்க, உங்கள் கையில் ஒன்றும் இல்லை, நீ எப்படி சாப்பிட போகிற, என்ன போகிற இல்லை கேட்பா. வழியில் இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை, என்னை யார் படைச்சாலோ, என்னை யார் இந்த வேலைக்கு நிகமனம் பண்ணியிருக்காளோ, அப்பாயின்ட் பண்ணியிருக்காளோ, இது தேர் ரெஸ்பான்சிபிள் டு டேக் கேர் ஆஃப் மீ அப்படின்னு. போயா என்ன கதை விடுறியா, இந்த சுடுகாட்டை ஒன்றும் கிடைக்காது உனக்கு, இது பாலைவனம், உனக்கு எப்படி சோறு கிடைக்கும், பசிச்சா எனக்கு பசியில் ஒன்று வந்தது, எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு நான் நினச்சா போதும், எனக்கு யாராவது கொண்டு தருவா, அதில் எனக்கு ஃபுல் கன்விக்ஷன் இருக்குது அப்படி. அப்போ இந்த அவளை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தீர்மானம் பண்ணிடுவா. சரி இவன் என்ன தான் சொல்கிறான் பார்ப்போம் அப்படின்ட்டு. கொஞ்சம் நடந்து போகிறதுக்குள்ள எனக்கு டயர்டில் ஆகிறது இல்லை ஆச்சு. இப்போ இவங்களுக்கு ஒரு பாடம் புகத்தணுமே, அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இடத்துல உட்காரார். அப்பா இனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் 10 நிமிஷம். ரெஸ்ட் எடுத்தது பார்க்குறார். இறைவா பசிக்கிறதே, எதையாவது சாப்பிடணும் போல் இருக்கே அப்படின்னு சொல்கிறார். சாப்பாடு வரும், யாரோ கொண்டு வருவா அப்படின்னு. அன்எக்ஸ்பெக்டட்லி ஒரு பேசஞ்சர் அந்த வழியாக போயிட்டு இருக்கா. 2 பேர். அவள் வந்து இவரை பார்த்து, நீங்கள் வந்து ரொம்ப தபசீலனாக இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கே நீங்கள், நாங்கள் அங்கே நடக்கிறது இங்கே கவர்ச்சி ஏற்படுகிறது, அதனால் ரொம்ப களைப்பாக இருப்பேன் இருக்குது, எங்கள்கிட்ட கொஞ்சம் உணவு பொருள் கொஞ்சம் அதிகமாக போயிடுது இன்றைக்கி, எங்களால் சாப்பிட முடியாது, நாளைக்கு எடுத்து வச்சு சாப்பிட எங்களுக்கு கிடையாது, அதனால் இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் யூ ப்ளீஸ் ஈட் திஸ், கேன் யூ ப்ளீஸ் டேக் இட் அண்ட் அக்செப்ட் இட் அப்படிங்கிறார். அவர் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு சௌக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறார். அவள் அப்படி போயிடுறா. அவர் அப்புறமா அந்த கூட இருக்கிற வாட்ட சொல்கிறார், டிட் யூ see this now? If at all I want, I can get it. Somebody will come and give me. Have this conviction, have this full faith. Don't need to worry about it அப்படிங்கிறார். இப்படியெல்லாம் இந்த மகான்கள் வந்து பல இடங்களில் ப்ரூவ் பண்ணுறாது இல்லை அந்த சத்தியத்தை. ஸோ இந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு விட்டக்கூடாது. இதெல்லாம் நமக்கு எடுத்து சுட்டி காட்டிக்கிறதுக்காகத்தான் மகாத்மாக்கள் தங்களையே வந்து நான் வந்து தரித்திரன், நான் வந்து ஏழை, நான் வந்து பாவம், நான் வந்து பாவி இப்படிலாம் சொல்லிக்கிறார். அவங்கெல்லாம் பரம சுத்தி இருக்கக்கூடியவா, அவளுக்கு இதெல்லாம் சம்பந்தமே கிடையாது. பட் சின்ஸ் தே ரெப்ரசென்ட் சம்படி ஆர் அதர். இப்போ ஒரு நேஷன் புவர் அப்படின்னா அந்த புவர் நேஷனோட பிரசிடென்ட் இஸ் ஒன்லி ரெப்ரசென்டிங் பாவர்ட்டி. அவன் யூஎன்ல போட்டும் வெள்ளை பணக்கார ஊரில் போட்டு என்ன கேட்பான், பிச்சை கேட்பான், எங்கள் கண்ட்ரிக்கு கொஞ்சம் ஏதாவது கொடுத்துருங்கோ அப்படின்ட்டு. ஒரு ரிச்சாக இருந்தானே பண்ணுவான், எங்கள்கிட்ட நல்லா இருக்குது, நீங்கள் எதை வேணால் வாங்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு போவான். ஒரு ரிச் பிரசிடென்ட் போனானா. See the difference? Likewise, பகவத் பாதர் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அவர் தலையில் தூக்கி வச்சுண்டு நான் பாவின்னு சொல்கிறார், அவர் நான் தரித்திரன் அப்படிங்கிறார். அது அம்பாளுக்கு ரொம்ப பிரியமாக போச்சு. மனசில் அப்படி அம்பாளுக்கு ஒரு பிரியம் ஏற்படுகிறது. ஆதிசங்கர பகவத்பாதரை அம்பாள் சொன்ன மாதிரியே அந்த கடாட்ச வீக்ஷத்தால் அபிஷேகம் செய்ய போகிறார். அடுத்த ஸ்லோகத்தை இனியும் ரொம்ப பிரபாதமாக இந்த வியாக்கியானத்தை சொல்லி, திருஷாஜாகீயஸ்ய தரதலித நீலோல்பல ருச்சா தஹீயாம் சம்தீனம் ஸ்னபய கிருபயா மாமபி சிவே அனேனாயம் தன்யோ பவதி நஜதே ஹானி தியதா வனே வா ஹர்மே வா சமகர நிபாதோ ஹிமகரஹ. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.